எயித்தில் என்ன பார்த்தோம்? நீரோட சுழற்சி பார்த்தோம். இது நீரோட சுழற்சி நீர்க்கோளத்தில் ஒரு பாட்டு. நீர்க்கோளத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நீர் சுழற்சி. அப்போ நீர்க்கோளம்னா என்ன சார்? பூமி மேலே இருக்கக்கூடிய H2O மாலிகுல் எல்லாத்தையும் சேர்த்தனோம்னா அதான் நீர்க்கோளம். அது எங்கே என்னென்ன இருக்குது அதில் ஒரு பாட்டு தான் என்னது நேற்று பார்த்தோம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். வாயுக்கோளம் இங்கிலீஷில் என்ன? வாயுக்கோளத்துக்கு அட்மாஸ்பியர். பாறைக்கோளத்துக்கு ஹைட்ரோஸ்பியரா? லித்தோஸ்பியர். லித்துனா சாலிடு. நீர்க்கோளத்துக்கு இந்த ஹைட்ரோஸ்பியர். அதான் பார்க்க போகிறோம். உயிர்கோளம் அடுத்தது. இது 3 எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன இருக்கும்? உயிர்கள் இருக்கும். உயிர்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கல. பயாலஜி அட்டன் பண்ணவங்க எது ஒன்று அதே மாதிரி இன்னொன்று காப்பி உருவாக்குதோ அதானது உயிர் உள்ளது. என்வரான்மெண்டலில் எத்தனையாக பிரிக்கலாம்? உயிர் உள்ளது, உயிரற்றது அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். சரி பார்ப்போம் அதெல்லாம். நீர்க்கோளம் இயற்கை வளங்களில் ரொம்ப முக்கியமானது. வளம்னா என்ன? இங்கிலீஷில் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே என்னது? வளங்கள். சரியா? நீர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நீரின்றி அமையாத உலகு. பூமி ப்ளூவாக தெரியறதுக்கு என்ன காரணம்? ஆமாம், பூமி மேலே எவ்வளோ பரப்பு வந்து தண்ணி இருக்குது? 71%. மிச்சம் தான் நிலப்பரப்பு. அதில் தான் நம்மலாம் வசிக்கிறோம். நீலக்கோளம் மேலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ பிளானட் பூமி. சூரியன்லேருந்து எத்தனாவது பிளானட்டு? 3ஆவது பிளானட். நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். பூமியில் தண்ணி என்னென்ன ஃபார்மில் இருக்குது? எல்லாமே நீர்நிலைகளில் இருக்குது. கரெக்டாக நிலத்தடியில் இருக்குது. மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. உயிரினங்களில் நம்ம உடம்புல தாவரங்களுக்குள்ளலாம் இருக்குது. அப்புறம் அட்மாஸ்பியரில் இருக்குது. அப்புறம் மேகமாக இருக்குது. கரெக்டாக இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் அது நீர்க்கோளம். புவியில் காணப்படும் நீரின் பல்வேறு நிலைகளை உள்ளடக்கியது. கரெக்டாக புவியின் அனைத்து நீர்நிலைகளையும் தன்னுள் கொண்டது நீர்க்கோளம். புவியின் மேற்பரப்பில் 97% நீரானது கடல் நீராகும். உப்பு தண்ணியாக இருக்கா? 97.2ன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? ஆமாம், 2.8 தான் என்னது? நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணியில் பெரும்பாலும் எங்கே இருக்குது? பனிப்பாறையில் தான் அதிகமாக இருக்குது. 2வது அதிகமாக நல்ல தண்ணி எங்கே இருக்குது? நிலத்தடி நீர். 2வது தான் நிலத்தடி நீர் தான். நிலத்தடி நீர் ஒரு சிறு பகுதி காற்றில் நீராவியாக இருக்குது. நீராவியாக இருக்கிறது தான் என்னவா வரும்? மழைப்பொழிவு, மேகம், மிஸ்ட்டு, ஃபாகு எல்லாம் பார்த்தோமா? ரைட். நீர் சுழற்சி நேற்றே பேசியாச்சு. இதெல்லாம் நிலைத்த தன்மையற்ற நகரும் தன்மையுடைய நீர். ஆமாவா? ஆவியாகி மேலே போகும். நகர்ந்து மேலே போகுதா? நகர்ந்துகிட்டே இருக்குது தானே? அதான் சொல்கிறாங்க. சுருங்கும். சுருங்கி என்ன ஆகும்? கீழே கொட்டும். திரும்ப பனி பிரதேசங்களில் பனியாக இருக்கும். பனியாராக ஓடும். அப்புறம் தண்ணியாக மாறும். நிலத்தடியில் உள்ளே பூந்து போகும். திரும்ப கடலுக்கு போய் சேரும். போகிற வழி ஆவியாகும். உயிரினங்கள் உறிஞ்சிக்கும். இதெல்லாம் நடக்கும். இப்போ தொடர்ச்சியாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. புவியின் மீது மேலும் கீழும் நீரின் இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுவே நீரியல் சுழற்சி. ஆமாம் தானே? மேலும் கீழுன்னா இங்கே வளிமண்டலத்துக்கு போகிறது, திரும்ப கீழே விழுகிறது. திரும்ப ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போகும். திரும்ப கீழே விழுகிறது. அதான் சொல்கிறாங்க. ஆவியாதல், எவாப்ரேஷன், நீர் சுருங்குதல், கண்டன்சேஷன் இங்கிலீஷில். எங்கே நீர் சுருங்குதல் நடக்கும்? வளிமண்டலத்தில். அப்புறம் டென்சிட்டி அதிகமான சுருங்குதல் ரொம்ப அதிகமாக நடந்தோன்னா டென்சிட்டி அடர்த்தி அதிகமாகி கீழே கொட்டிடும்.
அடர்த்தினா என்ன? டென்சிட்டி. நான் அதை சொல்லிடுறேன் ட்ரான்ஸ்லேஷன்லாம். வேறு மாதிரி சொல்லுங்கள். மூலக்கூறுக்கு இடையே இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது டென்சிட்டி. சரி, நிலத்தல் விதியெல்லாம் பேசியிருக்கோம். அங்கேயும் நீரானது தன் நிலையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். பனிக்கட்டி, நீர், நீராவி. பனிக்கட்டியாக இருந்து டேரெக்டாக என்னாகும்? நீராவியாகவும் மாறும். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெறலாம் அல்லது மில்லியன் ஆண்டுகள் நடக்கலாம். பனி பிரதேசத்தில் கிடக்குதுல ஐஸ் கட்டி, ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி விழுந்த ஐஸ் கட்டி அங்கேயே கிடக்கும். அப்படியே அதை நகர்ந்து கீழே வந்து அதுக்கப்புறம் உருகி அதுக்கப்புறம் ஆவியாக மாறுறது. இப்போ பல மில்லியன் ஆண்டுகள். அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிலாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்துருக்காங்க? ஐஸ் கட்டியாக இருந்து இன்னும் அப்படியே இருக்குது. அதான் சொல்கிறாங்க. அதே என்ன ஆகலாம்? அடுத்த செகண்டே மலையை கீழே விழுகுதில் அடுத்த செகண்டே என்ன வெப்பத்தினால் ஆவியை மேலே போகும். அதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கலாம், மில்லியன் ஆண்டுகள் கூட நடைபெறலாம். புவியில் காணப்படும் நீர் வளத்தினை நன்னீர், உவர்நீர். உவர்நீர் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா உவர்நீர். பிராக்கிஸ் வாட்டர், பிராக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க, சலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உவர்நீர் உப்புத்தன்மை உடையது. நிறையா உப்பு இருக்குது. டேபிள் சால்ட் மட்டும் இல்லை, அது இல்லாமல் ஏகப்பட்ட உப்பு இருக்குது. அதில் உப்பு எப்போ கிடைக்கும்? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க. வெரி குட். நடுநிலையாக்கம். அமிலத்தன்மை உள்ள பொருளும் காரத்தன்மை உள்ள பொருளும் ஆசிடும் பேஸும் மிக்ஸ் ஆகும் பொழுது அதானது நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கம். அப்போ உப்பு கிடைக்கும். அந்த உப்பு கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சி எங்கே போயிடும்? கடலில் போய் ரொம்ப நாளாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதான் நன்னீர். பெருங்கடல் கடல் நீரோடு ஒப்பிடும் பொழுது உவர்ப்பின் சதவீதம் மழை நீரில் குறைவாக இருப்பதால் மழை நீர் தூய்மையான நீராக கருதப்படுது. அதில் மினரல்ஸ் இருக்காது. இருக்கிறதுலே தூய நீர் எது? மழை நீர் இருக்கிறதுலே. ஆனால் பியூராலாம் இருக்காது. 100% பியூர்லாம் இல்லை. டிஸ்டில்டு வாட்டர் தான் என்னது? 100% பியூர். 100% பியூர்னா என்ன இருக்கணும்? ஒரே டைப் ஆஃப் மாலிகுலோ அல்லது தனிமமோ இருக்கணும். அதான் பியூர். மழை நீர் கூட பியூர் கிடையாது, ஓரளவுக்கு பியூர். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? வளிமண்டலத்தில் இருக்குல்ல இந்த டஸ்ட் பார்ட்டிகள், உப்பு, கேஸு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கரைஞ்சி தான் கீழே விழுவும். அதில் தண்ணியில் கரையும், கரைஞ்சி கீழே விழுவும். பியூர் வாட்டர்னால் இது டிஸ்டில்டு வாட்டர் இருக்குல்ல, அதான் பியூர். அதில் தான் H2O மட்டும் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இதனால் இது நன்னீர் என்று அழைக்கப்படுகிறது. இது மழை நீர். பெரும்பகுதி உறைந்த நிலையில் பனி கவிகள், கிளேசியர்ஸ், ஐஸ்கேப், பனிக்கட்டிகளாக இருக்கு. இன்னொன்று பனியாறு. பனிக்கட்டிக்கு பனியாருக்கு என்ன வித்தியாசம்? வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. இங்கிலீஷில் கிளேஸ். உயரமான இடங்களில் பனிக்கட்டினா அப்படியே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும், தெரியாது. ரொம்ப தண்ணி மாதிரி வேகமாக நகராது, ஏன்னா அதுக்கு விஸ்காசிட்டி அதிகம். ஸோ மெதுவாக நகர்ந்து போகும். பாகியல் தன்மை. விஸ்காசிட்டினா தமிழில் பாகியல் தன்மை. பார்ப்போம் எல்லாத்தையும். சுமார் 1% நீரானது ஆறு, நீரோட, ஏரி, குளங்கள்லாம் காணப்படும். இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரே 1%. நல்ல தண்ணியை மொத்தம் எவ்வளவு? 2.8% தான். அதில் 1% தான் மேலே இருக்குது. மிச்சம் 1.8 எங்கே இருக்கும்? பனிப்பாறைகளாக இருக்கணும். அப்புறம் நிலத்தடி நீர், அப்புறம் நிலத்துக்கு மேலே உள்ள நீர் தான் 1%. நீர்க்கோள் பாறைகள், தண்ணியை உறிஞ்சி வச்சிக்கக்கூடிய பாறை. மிருதுவான பாறைகள் பார்த்தால சுண்ணாம்பு பாறை இருந்தால் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். கருங்கல்லாக இருந்துச்சுன்னா தண்ணி இருக்காது அங்கே. இக்னியஸ் ராக் அதெல்லாம் உறிஞ்சாது. அங்கே நிலத்தடி நீரை சேமிக்கப்படுது. மேலே ஓடக்கூடிய தண்ணி ஊறி கீழே சேமிக்கப்படுது. நேற்று பார்த்தோமா? அதாவது 1000 ஏரிகளின் நிலம் அப்படின்னு ஃபின்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள மக்கள் பேசக்கூடிய மொழி நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட்.
உலகத்திலே வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள். வளர்ச்சி அடைஞ்ச நாடு இதுதான் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து. அமைதியான நாடுகள். அவங்க எந்த சண்டை சத்திரங்கும் போக மாட்டான். அதே மாதிரி கடவுளை நம்பாதவங்க அதிகமாக இருக்கிற நாடும் அதுதான். அதனால தான் அவனுங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கானுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லை, இருக்காருன்னு ஏற்றுக்கலாம. நாத்திகவாதிகள் அதிகமாக உள்ளது. அதனால தான் வளர்ச்சி அடைஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறானுங்க. உலகத்திலே அதிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த நாடுகள். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து. மேப் முழுவதும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். நம்ம எங்கே இருக்கோம் அப்போ உட்காந்துருக்கோம். இதுதான் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு. இதெல்லாம் ஸ்காண்டினேவியன். நாங்கள் பேசக்கூடிய மொழி என்னது? ஸ்காண்டினேவியன். அங்கே கொஞ்சம் பாட்டு 66 டிகிரிக்கு உள்ளே இருக்குது. கொஞ்சம் பாட்டு எங்கே இருக்குது? 66 டிகிரி தான். 66 டிகிரி இருந்தால் இதுதான். ஆமாம், ஆர்டிக்ஸ் இருக்குது. அப்போ அந்த நாட்டில் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன கொஞ்ச நாளைக்கு சூரிய ஒளியே வராது, ஃபுல்லாகவே இரவு இந்த மாதிரி. சரி, அந்த ஃபின்லாண்டில் ஃபுல்லாக ஏரியா இருக்குதாம். 1,87,888 ஏரி இருக்காமாங்க. எங்கே? ஃபின்லாந்து. நிலத்தின் அடிப்படையில் நீரில் மேல்மட்ட நிலையை நிலத்தடி நீர்மட்டம் என்கின்றோம். மேலே இருக்கிறது ரொம்ப ஆழத்தில் போய் இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் பெய்கிறதெல்லாம் ரொம்ப ஆழத்தில். வேறு எங்கேயாவது சொன்னால விருத்தாச்சலம் அந்த பக்கம் போய் சேர்ந்து நிற்கும் அந்த தண்ணியெலாம். கடலூர் பக்கம்லாம். அதுக்கு பேர் என்னது? நீர்கோள்படி, அக்குஃபயர்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நிலத்தடி நீர்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே மழை பெய்யுது, மண் அடுக்கு இருக்குது. இது பாறை, பெட்ராக். இது மண் இருக்குது. இதில் ஊடுருவி இருக்குது தண்ணி. இதுதான் நிலத்தடி நீர்னு சொல்கிறோம். இதே இங்கே பெய்கிற மழை வேற எங்கேயோ ஊறி போய் இதெல்லாம் கடின பாறை. அதுக்கடியில் மென்பாறை இருக்குது. இது வேறு ஊரில் இங்கே பெய்கிற மழைலாம் ஊறி போய் என்ன பண்ணும்? அங்கே போய் நிற்கும். இங்கே இருந்தால் நிலத்தடி நீர், அதுக்கடியில் இந்த பாறை. இது ஹார்ட் ராக் இருக்கும். ஹார்ட் ராக் கீழே இங்கேருந்து ஊறி போய் இந்த சாஃப்ட் ராக்கில் இருக்கும். அப்போ பூவர் போட்டு இந்த பாயிண்ட் மட்டும் ஒருத்தனுக்கு கிடஞ்சிருச்சு அப்படின்னா 24 hours தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கேட்டால் இடி விழுந்துருச்சுமானுங்க. இடியும் விழுகலை, மின்னலும் விழுகலை. அது உள்ளே என்ன இருக்குது? அக்குஃபயர், நீர்கோள் படுகை, ஆர்டிசான் நீர்கோள் படுகை. 24 hours தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரியா? கிராமத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் கிணத்துல இடி விழுந்துருச்சுப்பா, தண்ணி நிற்கவே நிற்காது, பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படிம்பாங்க. யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். கிராமத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் மாட்டியிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே பக்கத்தில் எவனுக்குமே இந்த நிலத்தடி நீர் இங்கே கிணறு வெட்டிடுவான், இதில் தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியெலாம் வத்திருச்சுன்னா என்ன ஆயிரும்? மழை பெய்யலைன்னா இந்த தண்ணி இங்கே உள்ள தண்ணியெலாம் வடிஞ்சு தீர்ந்துடும், கிணறு வற்றி போயிடும், விவசாயம் செய்ய முடியாது. இதே ஏரியாவில் பக்கத்து வயலுக்காரனுக்கு இந்த பாயிண்ட் மாட்டுச்சின்னு வச்சுக்கோங்க, போர் போடுறான், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு. இந்த பாயிண்ட் மாட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க, போர் போட்டு, அது அக்குஃபயர், அவன் அதிர்ஷ்டசாலி. ரைட். அதாங்க சொல்கிறாங்க. 2 நீர்கோள் படுகைகளின் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் பகுதி. அது கீழே போகிறோம். அது கீழே போனால் இது நீர் உட்புகா பாறை, அங்கே தேங்கி நிற்கிது. உட்புகக்கூடிய பாறை சாஃப்ட் ராக்கு, சுண்ணாம்பு கல், இந்த மாதிரி படிவு பாறைகள், மணல், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள். ராக்கோட டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் பெருங்கடல், ஓஷன், ஓசனோகிராஃபி. ஓஷனை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹைட்ராலஜியில் ஓசனோகிராஃபி, ஓஷனை பற்றி படிக்க போகிறோம். பெருங்கடல், ஓஷன். ஸோ ஓஷனை பற்றி படிக்கிறதுனால ஓசனோகிராஃபி. பெருங்கடலியல் அப்படின்னு சொல்லலாம். ஓஷனை பற்றி என்ன தெரியும் நமக்கு? எவ்வளோ பரப்பு ஓஷனாக இருக்குது? 78 71%. நைட்ரஜன் தான் 78%. அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் தான் 78%. நீர் பரப்பு, பூமி மேலே நீர் பரப்பு எவ்வளவு? 71%. மிச்சம் 29% நிலப்பரப்பு. அதுதான் கண்டம், அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். சரியா? ரைட். கண்டங்கள், கடல்கள், வட மற்றும் தென் அரைக்கோளங்கள் ஒரே சீராக பரவி இருக்கவில்லை. இது முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த பாயிண்ட். வட அரைக்கோளத்தில் நீர் பரப்பு அதிகமாக, நிலப்பரப்பு அதிகமாக? நிலப்பரப்பு அதிகம்.
அப்போ நீர்ப்பரப்பு நிலப்பரப்போட நீர்ப்பரப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த காற்றோட வேகம் வட அரைக்கோளத்தில் கம்மியாக இருக்கும். தடுத்துருவாங்க மலைகளை அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம். நமக்கு இருக்கா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கல, அதெல்லாம் கேட்கணும், கேட்க மாட்டேங்கிறானுங்க. தென் அரைக்கோளத்தில் நீர்ப்பரப்பு நிலப்பரப்பு கம்மி, நீர்ப்பரப்பு அதிகம். அதிகம் கம்மிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னோட கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். பாருங்க, இது என்ன கோடு? ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை, 0 டிகிரி அச்சம், 0 டிகிரி லேட்டிடியூட். நமக்கு இருக்கா? வராதவங்க அந்த வீடியோலாம் போய் பார்க்கணும், பார்த்தீங்கன்னா தான் புரியலாம், புரியாது. இனிமேல் வரக்கூடிய எல்லா லெசனும் இந்த இதில் ஜியாகிரஃபி ரிலேட்டடு, எக்கனாமிக் ஜியாகிரஃபியை தவிர எக்கனாமிக் ஜியாகிரஃபி கூட அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நடத்தின வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும், எல்லாம் புரியாது. தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இது வட அரைக்கோள், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். தெரியுதா? இவ்வளோதான் லேண்டுங்க, அதிகமாக தண்ணி. வட அரைக்கோளத்தில் 61% நிலப்பரப்பு. அப்போ நீர்ப்பரப்பு எவ்வளவு? 39%. அப்படியே தென் அரைக்கோளத்தில் உள்டா 81% என்ன இருக்குது? நீர்ப்பரப்பு. அப்போ நிலப்பரப்பு எவ்வளவு? 19%. நிலம் மற்றும் நீர் பரவலின் அடிப்படையில் வட அரைக்கோளம், நில அரைக்கோளம், டெரஸ்ட்ரியல் ஹெமிஸ்பியர் அல்லது லேண்ட் ஹெமிஸ்பியர் எப்படி வேணாலும் சொல்லலாம். நில அரைக்கோளம். தென் அரைக்கோளத்தை எப்படி சொல்கிறாங்க? நீர் அரைக்கோளம். அவ்வளோதான். லேண்ட் ஹெமிஸ்பியர் அல்லது டெரஸ்ட்ரியல். வாட்டர் ஹெமிஸ்பியர். புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது, படிக்கலாம் தேவையில்லை திரும்ப திரும்ப. கடல்கள், பெருங்கடல்கள், அது உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு உணவு கிடைக்கிது கடலில். நம்ம மீன், பாசி, கீசி, மீன் வகை, இறால், நண்டு, நத்தை எல்லாம் சாப்பிட்றோமா? அதெல்லாம் உணவு நமக்கு. அதுமாதிரி நிறையா மினரல்ஸ் இருக்குது. பெட்ரோலியெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க. இப்போ நிறையா நிலத்தில் உள்ளதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டே இருக்கும், தீர்ந்துக்கிட்டே வருது. கடலுக்கு அடியில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இப்போது? அதை புவிக்கோளத்தின் வளக்கிண்ணம், ரிசோர்ஸ் பவ்வா ஏதோ ஒன்று, புவிக்கோளத்தின் எது? கடல்களும் பெருங்கடல்களும். Oceans and seas are considered as resources bowl of the earth because of the immense availability of food. நமக்கு அங்கேருந்து நிறைய கிடைக்குது, மீன் கீன் எல்லாம். மினரல்ஸ், இன்னும் எடுக்கப்படாத மினரல்ஸ்லாம் அங்கே ஏகப்பட்டது இருக்குது. நிலத்தில் தீர்ந்துருச்சுன்னா அங்கே தான் போய் நோண்டணும் நம்ம. சரியா? சரி. புவி 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. மேலே மட்டும் சர்ஃபேஸ் கவர் ஆகிருக்கு. பெருங்கடல்கள் உவர்ப்பாக இருக்கிறது ஏன்? இந்த கேள்வியை செந்தில் கவுனம் பண்ணிக்கிட்ட கேட்பான். எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. நம்ம வா கூட்டிகிட்டு போவான், அண்ணே இங்கே வாங்கினேன் அப்படிம்பான். இந்தாங்கண்ணே தண்ணி, ஆற்று தண்ணி அள்ளி கொடுப்பான், குடிக்கிடுவான். எப்படிண்ணே இருக்குது? இனிப்பாக இருக்குல்லண்ணே. ஆமாம். இந்த தண்ணி தான் அங்கே போய் சேருது, கடலில் போய் சேருது. இந்த தண்ணி இனிப்பாக இருக்குது, இது போய் சேர்ற கடல் ஏன்னா உப்பாக இருக்குது அப்படிங்க. ஆமாம் வா. இவன் என்ன பண்ணுவான்? எட்டு. இவனுக்கு பதில் தெரியாது. நம்ம இந்தியன்ஸ் தானே. எட்டி உதச்சி போடா, அவங்க அப்போ அங்கே நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான் கடலில், அங்கே போய் நீயும் வறுத்துன்னு அப்படின்னு அனுப்பிவிடுவான். ஆமாம் தானே? சரி, அந்த கேள்வி தான் அது. இதில் இந்த கேள்வி தான் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரி, எப்படிங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக என்ன ஆகுது? தண்ணி நிலப்பரப்பில் விழுந்து, மலைகள் கிளைகள் எல்லா இடத்துலையும் விழுந்து நிலப்பரப்பில் போய் கடலில் போய் சேருது.
அப்போ இங்கேருந்து உழுந்து போகுதில்ல, போகிற வழியில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பு குப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு போய் கடலில் போட்டுட்டு அந்த உப்பை போட்டுட்டு ஆவியாகி திரும்ப என்ன பண்ணுது, இது இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி சும்மா இருக்க மாட்டேங்குது. ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் செத்து செத்து விளாட்றேனே வாங்கினேன் மடையில் ஏறி அப்படின்ற மாதிரி மேலே போய் விழுந்து விழுந்து தண்ணி என்ன ஆகுது, மேலே போகுது கீழே விழுகுது, மேலே போகுது, இப்படியே செத்து செத்து விளையாடிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸில் என்ன பண்ணும், நிலத்தில் உள்ள உப்பெல்லாம் கரைச்சிட்டு வந்து இங்கே போட்டுரும். உப்பெல்லாம் அங்கே விட்டுட்டு தண்ணி மட்டும்தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பார்க்கலாமா? இப்போ ஒரு டப்பா இருக்குது, இதில் 10 லிட்டர் தண்ணி இருக்கலாம். இல்லை 1 லிட்டரே வச்சுக்கோங்க, 1 லிட்ரு தண்ணி அவ்வளோதான் இருக்கும். நான் 1 லிட்ரு தண்ணி எடுக்கிறேன், அதில் 1 கிராம் உப்பு கலந்துருக்கேன். 1 லிட்ரு தண்ணியில் 1 கிராம் உப்பு கலந்துருக்கீங்க. தண்ணி எடுத்து குடித்தா என்ன அது உப்பு கைக்குமா? கைக்காது. உப்பு வேணால் இனிப்பாக வேணா இருக்கும். உப்பு போட்டால் இனிக்குமா? ஸ்வீட் செய்கிறாங்களா வீட்டிலலாம், ஸ்வீட் செய்யும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துவாங்க தெரியுமா? என்ன ஆகும் அப்போ? உப்பு கைக்குமா? இனிப்பு அதிகமாகும், இனிப்பு அதிகமாகும். தண்ணி இனிப்பாக இருக்கிறது காரணமே அதுதான், அதில் உள்ள மினரல்ஸ் தான். சரியா? சரி கவனிங்க. இன்னொரு டப்பா இருக்குது, அந்த டப்பா கீழே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 லிட்டர் எடுத்து ஊற்றிட்டேன். 1 லிட்டர் தான் அந்த டப்பாவில் இருக்கும். உப்போட அளவு 1 கிராம். சுவை தெரியாது, நீர் ஆவியாகிட்டே இருக்குது. தண்ணி குறைய நான் திரும்ப இன்னொரு லிட்டர் ஊற்றுறேன். அதேமாதிரி 1 கிராம் உப்பு இருக்கிற இன்னொரு லிட்டர் வரும். முன்னாடி 1 லிட்டரில் எவ்வளோ கிராம் இருந்துச்சு? 1 கிராம். இப்போ இன்னொரு லிட்டர் ஊற்றுனா என்ன ஆயிரும்? 2 கிராம். தண்ணியோட அளவு எவ்வளவு? அதே 1 லிட்டர் தான் இருக்கும். தண்ணியோட அளவு 1 லிட்டர். இதில் மெயின்டைன் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறேன், 1 கிராம் தண்ணி உப்பு கலந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு 50 லிட்டர் ஊற்றிட்டேன். இதில் தண்ணியெல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. 50 லிட்டர் ஊற்றிட்டேன். ஆனால் இந்த டப்பாவில் எவ்வளோ தண்ணி தான் இருக்கும்? 1 லிட்டர் தான் இருக்கும். ஆனால் உப்போட அளவு எவ்வளவு? 50 கிராம். இப்போ அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பாருங்கள், உப்பு கைக்குமா இல்லையா? அதே கதை தான். இது வீட்லேயே நடக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செய்யணும். இதை குழம்பு தண்ணி ஊற்றி சுண்டை வச்சு சாப்பிட்றீங்க, என்ன ஆகும்? உப்பு கைக்குதா? அதே கதை தான். இது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான், இல்லைன்னா மைக்ரோப்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா. வெளியிலே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம் சாம்பார்னா என்ன இருக்கும்? அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்? என்னம்மா காரணம்? சாம்பார் இன்றைக்கி வைக்கிறீங்க, மதியம் ஒரு தடவை சூடு பண்ணுவீங்க, நைட்டு ஒரு தடவை சூடு பண்ணி வச்சுட்டா நாளைக்கு காலையில் எடுத்து அதே சூடு பண்ணி சாப்பிட்றோம். டேஸ்ட் அதே மாதிரி இருக்குமா? அது வேறு டேஸ்ட் ஆகிடும். ஏன்? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் என்ன ஆயிரும், நீ குழம்பு வச்சுட்டு எடுத்து வச்சோன்னா அதில் போய் உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு குட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மைக்ரோப்ஸ்லாம் இதில் இருக்கும், அந்த சாம்பாரில் இருக்கும். அப்போ சூடு பண்ணால் என்ன ஆயிரும்? அதெல்லாம் அதில் செத்து போய் அசைவம் ஆயிரும். அடுத்த நாள் அந்த இது மைக்ரோப்ஸோட மாமிசம் தான் என்ன இருக்குது? அந்த டேஸ்ட்டு. சிரிக்கிறது இல்லை, சிம்பிளாக யோசிக்கிறதுக்கு சொல்கிறேன். சாதாரண விஷயம் இது. சரியா? சரி. அந்த மாதிரி அதே மாதிரி உப்பு கைக்கும் சாம்பார் அடுத்த நாள். ஏன்? தண்ணி வற்றிருச்சு. இப்படி தாங்க கடலுக்கு உப்பு கைக்குது. இப்படி பல வருஷமாக என்னாச்சு, மண்ணில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் கொண்டு போய் தண்ணி அங்கே போட்டு தண்ணி மட்டும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் கடலோட உப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு. உப்புத்தன்மைக்கு பேர் சலைனிட்டி, உவர்ப்பியம். உவர்ப்பாக இருக்கிறது, உவர்ப்பியம். எவ்வளவு உப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி கடலில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உப்பு இருக்காது. ஒரு சில இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும் கடல் தண்ணியிலே, ஒரு சில இடத்துல உப்பு கம்மியாக இருக்கும். பார்ப்போம். சில்வியா ஏர்ல். கோலத்தின் கதாநாயகின்னு விருது வாங்கினாராமா சில்வியா ஏர். கடல்வாழ் உயிரினங்களை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கார். அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டு ஜாக்வெல் யுஎஸ் காஸ்டோ கடலை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கார். ஷாங்காய் எங்கே இருக்குது? சீனா.
போரின் சிலுவை அந்த விருது கொடுத்துருக்காங்க. அதை விட்டுருங்க, அதெல்லாம் தேவை. கடலடி நிலத்தோற்றம். இப்போ ஓசனோகிராஃபி தானே பார்த்துருக்கோம். வாட்டர் சைக்கிள், வாட்டரை பற்றி பூமி மேலெல்லாம் பார்த்தாச்சு. கடலுக்கு அடியில் நிலத்தோற்றம் எப்படி இருக்குது? நம்ம நிலப்பரப்பு பார்த்தோம்ல காண்டினென்ட்டில், அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். காண்டினென்ட்டில் என்னென்ன மாதிரியான நிலப்பரப்பு பார்த்தோம்? வராதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்துடணும், அப்போ தான் புரியும். சமவெளி, அதே மாதிரி கடலுக்கு அடியிலையும் சமவெளி இருக்கும். சின்ன சின்ன குன்று இருக்கும், கடலடி குன்று. நீளமான மலைத்தொடர் இருக்கும், நீண்ட தூரத்துக்கு மலைத்தொடர் இருக்கும். கடலடி மலைத்தொடர். பள்ளத்தாக்கு இருக்கும். கடலுக்கு அடியில் சமவெளிக்கு என்ன இருக்கும்? இப்படி எந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி பள்ளத்தாக்கு? பசிபிக் கன்வர்ஜன் பவுண்டரியில். ட்ரென்ச்சு பார்த்தோமா, அகலி, அந்த மாதிரி இடத்துல பள்ளம்லாம் இருக்கும். டைவர்ஜன் இல்லையா? கன்வர்ஜனில் தான் அகலி உருவாகும், டைவர்ஜனில் நீளமான மலைத்தொடர் உருவாகும். கற்பனை பண்ணலை, படிக்கிறீங்க, வார்த்தையை படிக்கிறீங்க, கற்பனை பண்ணலை. டைவர்ஜன் பவுண்டரியில் நீளமான மலைத்தொடர் உருவாகும். சரியா? 2 தட்டு விரிஞ்சு போகக்கூடிய இடத்துல, 2 தட்டு ஒன்றா சேர்கிற இடத்துல தான் என்ன ஆகும்? அந்த மாதிரி பள்ளம் உருவாகும். படிக்கிறீங்க, வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறீங்க, படமாக மாற்றுங்க, மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி இதெல்லாமே அங்கேயும் இருக்குது. கடலடி சமவெளி, குன்றுகள், ஓகேவா, நீளமான மலைத்தொடர், அப்புறம் அகலி, எல்லாம் அது மாதிரி. ரிலீஃப்னா என்ன அர்த்தம்? நிலத்தோற்றம் அப்படின்னு. கடலுக்கு அடியில் இந்த மாதிரி நிலத்தோற்றம். கவனிங்க. கண்டத்திட்டு, காண்டினென்டல் செல்ஃப், கண்டச்சரிவு, கண்ட உயர்ச்சி. எங்கே? கடலில் போயிட்டு கண்டன்ற அப்படின்னா இது 3 கண்டத்தோட விளிம்பு பகுதி. காண்டினென்ட்டுடைய எட்ஜு இதுதானே, உயரமான இடம் தானே காண்டினென்ட். இந்த எட்ஜு, இந்த எட்ஜு ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த இது 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 வரைக்கும் இதான் கண்டம். கண்டத்தோட விளிம்பு. அங்கே இந்த 3 விதமான நிலத்தோற்றம் இருக்கும். என்னென்ன நிலத்தோற்றம்? கண்டத்திட்டு, காண்டினென்டல் செல்ஃப், ஆழம் குறைவான பகுதி. இப்போ பீச்சு போங்க, இதுதான் பீச், மெரினா பீச். அங்கேருந்து தண்ணிக்குள்ளே இறங்குங்க, இறங்குனியா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஆழமே இருக்காது. இடுப்பு ஆழத்துக்கு தான் தண்ணியே இருக்கும் அதிகபட்சமாக. அப்போ ஆழம் குறைவான பகுதி, கண்டத்தோட விளிம்பு, கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது. அதுக்கு பேர் தானே இது கண்டத்திட்டு. இந்த இடத்துல தான் கண்டத்திட்டு எங்கே இருக்கோ அங்கே தான் உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். உயிரினங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே. கண்டச்சரிவு, காண்டினென்டல் ஸ்லோப். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இது ஆழம் குறைவான காண்டினென்டல் செல்ஃப். கண்டத்திட்டு இங்கே தான் ஆழம் கம்மியாக இருக்கும், சூரிய ஒளி போய் தரையில் படும். ஸோ அங்கே தாவரம் கீவரம் எல்லாம் நிறையா இருக்கும். தாவரம் இருந்தால் அங்கே விலங்குலாம் இருக்கும். அப்போ மீன் பிடிக்க உகந்த இடம் எது? கண்டத்திட்டு பகுதி. ப்ளஸ்ஸு பெட்ரோலியம், இதெல்லாம் இங்கே தான் அதிகமாக கிடைக்கும். பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுலாம். ஏன்னா பெட்ரோலியம், இயற்கை எரிவாயுலாம் எப்படி கிடைக்கும்? உயிரினங்களில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சுன்னா அதுதான் நமக்கு பெட்ரோலியமாகவும் நேச்சுரல் கேஸாகவும் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, அடுத்தது மீன் வளம், இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கும்? கண்டத்திட்டு பகுதி. அடுத்து கண்டச்சரிவு, காண்டினென்டல் ஸ்லோப். ஸ்க்ரீன் இல்லையா? புரியுதா? இதெல்லாம் கண்டத்திட்டு பகுதி. அங்கெல்லாம் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடக்கும். அதெல்லாம் கண்டத்திட்டு. அதான் ஜப்பானை சுற்றிலும் கண்டத்திட்டு பகுதி. அதனால தான் ஜப்பானுக்காரனு மீன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. சீனாவை சுற்றிலும் கண்டத்திட்டு பகுதி. மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும். மினரல், இதெல்லாம் பெட்ரோல், இதெல்லாம் கிடைக்கும். கண்டத்திட்டு. அடுத்து கண்டச்சரிவு, ஸ்லோப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேறு வழிதல், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். கண்ட உயர்ச்சி, காண்டினென்டல் ரைஸ். திடீர்னு ஒரு இடம் உயரும். அப்படின்னா இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் அப்படி. இது
இது வரைக்கும் இது 3 தான் வந்து என்னது கண்டத்தோட விளிம்பு. இது வந்துட்டு நடுக்கடல் சமவெளி ஓசியானிக் பிளைன். இது டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி. ஏறவே போட்டிருக்கான் பாருங்கள், டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி. நடுக்கடல் மலைத்தொடர் எங்கே இருக்கும்? டைவர்ஜென்ட் பவுண்ட்ரியில். பாருங்க, இதெல்லாம் நடுக்கடல் மலைத்தொடர் இருக்கிற இடம். கடல் கடியில் சொரியாக இருக்கா? நடுக்கடல். மெயினாக நடுக்கடல் மலைத்தொடருக்கு எந்த ஓஷன் ஃபேமஸ்ஸு? அட்லாண்டிக். சரியா? இதெல்லாம் அங்கே ஒரு பள்ளமே தெரியுது பாருங்க லைட்டாக. அதுக்கு பள்ளம்லாம் இருக்காது, 2 மலைக்கு நடுவில் கேப். அது இது டைவர்ஜன் கன்வர்ஜன் பவுண்ட்ரி. இதெல்லாம் பள்ளம். அந்த மாதிரியான ட்ரென்ச்செலாம் இருக்குல்ல, அது இங்கே தான் இருக்கும். அங்கங்கே டாட்டாக இருக்கிறதெல்லாம் குன்று, கடல் அடி மலை குன்றுகள். வல்கனோஸ் உள்ளே வெடிச்சிருக்கும், மேக்மா வந்து கொட்டி சின்ன சின்ன குன்றாக இருக்கும். அதெல்லாம் இவ்வளோ விஷயம் எங்கே இருக்குது? மொபைலில் நம்ம கையிலேயே இருக்குது எல்லாமே. நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் வார்த்தையை எழுதி வச்சுருக்கான். அந்த வார்த்தையை அர்த்தம் தெரிஞ்சிங்கனாக்கா இதெல்லாம் உனக்கு புரியும். புரிஞ்சாக்கா உன்னோட லைஃப் ஸ்டைலு, நீ எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அதெல்லாம் புரிஞ்சிருக்கியான்னு செக் பண்ணுறான். எதுக்கு? அங்கே போய் நீ ஒரு சமூகத்துக்காக ஒர்க் பண்ணணும், பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக நம்ம பூமியை யூஸ் பண்ணுவோம், மக்கள்லாம் நலன் பெறுவாங்க, பலன் பெறுவாங்க. கடலடி சமவெளி, அதுக்கு இன்னொரு பேர் அபைசல் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைன் வச்சுக்கோங்க இங்கிலீஷ். எது அங்கே பாருங்க, இது இந்த பார்ட் இதெல்லாம். அடுத்து கடலடி பள்ளம் அகலி கன்வர்ஜன் பவுண்டரியில் இருக்கும். கடலடி மலைத்தொடர் நீளமாக மிட் ஓசியானிக் ரிட்ஜ், இது டைவர்ஜன் பவுண்டரியில் இருக்கும். கண்டத்திட்டு நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென்செட் லைட்டாக ஸ்லோப் இருக்கும், போக லைட்டாக ஆழம் அப்படியே போகும். ஸ்லோப் வந்து நல்லா ஸ்டீப்பாக இருக்கும். முடியாது கண்டத்திட்டு எனக்கு பெரும்பாலும் பகுதி மென் சரிவு, ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும். கண்டத்திட்டு பின்வரும் காரணங்களால் முக்கியத்துவம் பெரியது. ஆழமற்ற பகுதியாக இருப்பதால் சூரிய ஒளி நன்கு ஊடுருவி செல்லும். தரையில் போய் படும். ஆழமான பகுதியில் போய் தரையில் போய் படாது, இவ்வளோ தூரத்துக்கு தான் போகும். தரையில் தானே செடி கிடிலாம் முளைக்கணும். அப்போ அங்கெல்லாம் உயிரினம் இருக்காது. தரைக்கு போய் படவே படாது ஆழமான இடத்துல. ஆழமான கடலில் என்ன இருக்காது? உயிரினம் இருக்காது. கண்டத்திட்டு பகுதி தான் உயிரினம் இருக்கும். எல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்று. கடல் புற்கள், கடற்பாசி, பிளாங்டன். பிளாங்டன்னா கடல் வாழ் ஒரு நுண்ணுயிரி, பழசல் உயிரி தான். பழசல் உயிரி சொல்ல முடியுமா தெரியல, சரி விடுங்க. பாசி மாதிரி வச்சுக்கோங்க. பிளாங்டன் சின்ன மீன்லாம் அதை சாப்பிடும். பிளாங்டன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்துட்டு மீன் பலம் நிறையா இருக்கும். இது எங்கே அதிகமாக இருக்கும்? கண்டத்திட்டு பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். சாதகமாக உள்ளது. ஏன்னா சூரிய ஒளி தான் எதுக்கு முக்கியம்? ஃபோட்டோசிந்தசிஸ், உணவு உற்பத்திக்கு. அதுதான் அவர் உற்பத்தி பண்ணாதான் அதை விலங்குகள்லாம் சாப்பிடும், மீன்லாம். அப்போ உயிரினங்களே என்ன இருக்கும்? அங்கே தான் அதிகமாக இருக்கும். உலகில் செழிப்பான மீன்பிடி தலங்கள் எங்கே? கண்டத்திட்டு பகுதி. எடுத்துக்காட்டு நியூ ஃபவுண்ட்லேண்ட், அங்கே இருக்கக்கூடிய கிராண்ட் பேங்க். கிராண்ட் பேங்க் நியூ ஃபவுண்ட்லேண்ட் பக்கத்தில், வட அமெரிக்கா, கனடாவுக்கு சொந்தம். உலகத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய முக்கியமான நாடுல கனடாவும் ஒன்று. கனடா, ஜப்பான். ஆனால் அவங்களாம் கண்டத்திட்டு பகுதி. அதான் சொன்னல, நீ என்ன தொழில் ஈடுபட போகிறாங்க யார் முடிவு பண்ணுவா? ஜாகிரஃபி தான் முடிவு பண்ணும். சரியா? உன் கேரக்டர் கொண்டு ஜாகிரஃபி தான் டிசைட் பண்ணும். அடுத்தது அதனால தான் ஜாதகம் எழுத போனீங்கன்னா என்ன பண்ணுவான்? நீ எந்த ஊருக்காருன்னு கேட்பான். அது லேட்டிடியூட் லாங்கிடியூடு வரும். கம்ப்யூட்டர் ஜாதகம் இருக்குது பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் 2 நம்பர் எழுதியிருப்பான். இதுக்கு முன்னாடி தெரியாது, இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. லேட்டிடியூட் லாங்கிடியூட் எழுதியிருப்பான். அச்சக்கோடு
தீர்க்கக்கோள் எழுதியிருப்பான். எந்த ஊர் அதை வச்சு உன்னோட கேரக்டர் மறைமுகமாக கண்டுபிடிச்சலாம். ஹாட்டான கிளைமேட்டாக அவன் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பான், குளிரான கிளைமேட்டாக சாஃப்டாக இருப்பான், அந்த மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஆழ்துளாய் கிணறுகள். அங்கே ஏன்னா ஆழம் கம்மி இல்லை, உயிரினம் நிறையா செத்து மண்ணில் புதஞ்சிருக்கும், போர் போட்டு எடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலுமே அந்த மாதிரி எடுக்கிறாங்க நிறையா. மும்பை ஐலாம் இருக்குல்ல, மும்பை ஐ இந்தியாவில் கடலில் மீன் பிடிக்கக்கூடிய முக்கியமான இடம் தான் இங்கே இருக்கும். இந்த இடத்துல மும்பை இங்கே, அதுக்கு பக்கத்தில் இங்கே கண்டத்திட்டு பகுதி தான் இது. அடுத்தது உயர விளக்கப்படமா ஐப்சோமெட்ரிக் கரு. உயரம் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆழமான பகுதி இதுனா மீடியமான ஆழம், இது அதோட கொஞ்சம் ஆழம் கம்மி. அதான் லைட் ப்ளூ சொன்னேன்ல, அதுக்கு மேலே. இது கண்டத்தோட உட்பகுதி. சமவெளி என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலர். அப்படி போக போக கிரே, எல்லோ கிரேவாக மாறும். அப்படின்னா ஹைட் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். வெள்ளை கலரில் இருந்தால் ரொம்ப ஹைட். இது பாருங்க, மைனஸ் போட்டாங்கன்னா -2னா இங்கே 0 வரக்கூடாது, 0 இங்கே வரணும், இந்த இடத்துல வரணும். -2 இங்கே வரணும். கடல் மட்டம்னு அர்த்தம். 0னா கடல் மட்டம். இதுக்கு பேர் என்னது? இப்சோமெட்ரிக், உயரங்காட்டு வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் 3Dயே வந்துருச்சு. அப்போ 3D இல்லாத காலத்தில் இது யூஸ் பண்ணாங்க. இப்போ 3Dயே வந்துருச்சு. அங்கே எவ்வளோ உயரம் என்ன ஏது அப்படின்னு 3D மேப்பு கூட காமிச்சிருக்கேன் பாருங்க ஒரு தடவை. சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டு. சுரங்கம்னா வெட்டிட்டு தான் போகணும், போர் போட்டு உள்ளேருந்து மினரல்ஸ் எடுக்கலாம். மைனிங் ஆக்டிவிட்டி. அரபிக்கடலில் அமைந்துள்ள மும்பை. இந்தியாவில் கடலில் பெட்ரோலியம் கிடச்சிக்கிட்டு இருந்த ஒரே இடம் மும்பை. இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி எடுப்பாங்க தூரமாக. நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி கடல் தூரத்தில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பானுங்க. சரியா? இது பார்ப்பீங்க பார்த்தா. அங்கே தான் இப்போ கூட எங்கே இருக்குது? மன்னார் வளைகுடா. அப்புறம் என்னது, ராமர் பாலம் இருக்குல்ல. நமக்கு என்னன்னா ராமர் பாலம் புனிதம் கடவுளுன்னானுங்க, அங்கே பாதை போடக்கூடாது அப்படின்னானுங்க. இப்போ அவனுக்கு போய் அங்கே போய் என்ன எடுக்க போகிறானுங்க? இந்த மாதிரி பெட்ரோலியம் எடுக்க போகிறானுங்க. கார்பரேட்டுக்கு எழுதி கொடுத்துருப்பானுங்க. சரி பார்ப்போம். ஓஎன்ஜிசி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் சம்திங் வரும். உலக நாடு ஃபுல்லாக போய் பெட்ரோலியம் எங்கே, எரிவாயு இதெல்லாம் எங்கே கிடைக்கிதுன்னு கண்டுபிடிச்சி அதை எடுத்து நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வருவோம். அதான் அவன் வேலை. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி. எண்ணெய், இயற்கை எரிவாயு குறித்த ஆய்வுகளையும் உற்பத்தியும் மேற்கொண்டு வரும் மிகப்பெரிய நிறுவனம். மும்பையை பதில் 20 மில்லியன் டன் எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பதாக சமீபத்தில் மதிப்பிடப்பட்டுள்ளது. 20 மில்லியன் டன். அவ்வளோதான். அடுத்து கண்டச்சரிவு. கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து வன் சரிவுடன் ஸ்டீப்பாக இருக்கும். ஸ்டீப் ஸ்லோப் ஆழ்கடலை நோக்கி சரிந்து காணப்படும் பகுதியே கண்டச்சரிவாகும். இது கண்ட மேலோட்டிற்கும் கடலடி மேலோட்டிற்கும் இடையில் ஒரு எல்லையாக உருவாகிறது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கண்ட மேலோடு, கடல் மேலோடு பார்த்தவர்களே ஞாபகம் இருக்குல்ல. இதான் கண்ட மேலோடு, இது கடல் மேலோடு. ரெண்டுக்கு எல்லை அவர். அது கண்டம், இது கடல் எல்லை. காண்டினென்டல் ஸ்லோப். எது திக்னஸ் அதிகம்? கண்ட மேலோட கடல் மேலோட திக்னஸ் அதிகமாக? கடல் மேலோடு திக்னஸ் அதிகமா? ஆமாம். இது இல்லைன்னா அப்புறம் அதுதான் டென்சிட்டி தான். கடல் மேலோடு அதிகம். திக்னஸ் வந்துட்டு படமே பார்த்தோம். கண்ட மேலோடு தான் திக்னஸ் அதிகம். டென்சிட்டி, அடர்த்தி, மாலிக்குள்ளே எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, அதுதான் எது அதிகம்? கடல் மேலோடு அதிகம். படிவுகள்லாம் எதுவும் இருக்காது. கடலடி பள்ளத்தாக்கு அகழிகள் காணப்படுவது இப்பகுதியின் சிறப்பம்சம். அகழினாக்கா அகழி தப்புது. இந்த இப்படி பள்ளமாக இருக்குல்ல, அது அதெல்லாம் இருக்கு. பள்ளத்தாக்கு. சூரிய ஒளி மிக குறைந்த அளவே ஊடுருவி செல்வதால் வெப்பநிலை குறைவாகவே
வெப்பநிலை குறைவாக இருக்கும். இதனால் இப்பகுதியில் வாழும் கடல்வாழ் உயிரினங்களில் வளர்சிதை மாற்றம் மெதுவாக நடக்கும். வேகமாக நடக்காது, ஓரளவுக்கு போகும், சூரிய ஒளி படும். வளர்சிதை மாற்றம் மெதுவாக நடக்கும், வளராது, மெதுவாக வளரும், ரொம்ப நாளைக்கு வாழும். ஆமாம் மாதிரி. சரியா? கண்ட உயர்ச்சி. கண்டச்சரிவின் தரைப்பகுதியில் மென் சரிவை கொண்ட படிவுகள் காணப்படுகிறது. கண்ட சரிவிற்கும் கல்லறை சமவெளிக்கு இடையில் காணப்படும் நிலத்தோற்றமே கண்ட உயர்ச்சி. இது முடிஞ்சவொன்னே இந்த இடத்துல இந்த கோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல லைட்டாக ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதை விட்டு கீழே இறங்குன்னா என்னது? கடல் சமவெளி, அபைசல் பிளெயின். அப்போ கண்ட சரிவிற்கும் கடலடி சமவெளிக்கும் இணைப்பு பாலமாக இருக்கிறது தான் என்னது? கடல் உயர்ச்சி. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க உயர்ச்சிக்கு? காண்டினென்டல் ரைஸ். அங்கே இருந்தால் ரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்லோப்பு. அது வந்தோம்னா என்னது? செல்ஃபு, காண்டினென்டல் செல்ஃப். அதுக்கு மேலே வந்தோம்னா தரை வந்துடும். நிலத்தில் காணப்படும் வண்டல் விசிறிகளை போன்றே கடல் அடியிலும் வண்டல் விசிறிகள் இப்பகுதி கொண்டுள்ளது. வண்டல் விசிறி பார்த்த ஞாபகம் இருக்கா? சேரு இந்த மாதிரி விசிறி மாதிரி பறந்துடும். ஆறு அடிச்சுட்டு போய் டெபாசிட் பண்ணக்கூடிய மண்ணு தானது வண்டல். இங்கிலீஷில் வண்டல் மண்ணுக்கு என்னப்பா? அலுவியல். அலுவியல் ஃபேன். அலுவியல் ஃபேன், விசிறி. ஒரு தடவை நல்லா புரிஞ்சு படமாக மாற்றிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. ஆழ்கடல் சமவெளி. அடுத்தது படமாக மாற்றணும். இந்த சமவெளி இது ஃபுல்லாகவே ஆழ்கடல் சமவெளி தான். கண்ட உயர்ச்சியிலிருந்து மத்திய கடலடி தொடர்கள் வரை பரவி உள்ளது. கண்ட உயர்ச்சியிலிருந்து மத்திய கடல். கண்ட உயர்ச்சி இதுவா? மத்திய கடல் மலைத்தொடர் அது வரைக்கும் பரவி இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே படம் சின்னதாக கட்டுறான். இது சீராக எந்தவித தோற்றங்களும் அற்ற மென் சரிவை கொண்டு பகுதி. லைட்டாக ஸ்லோப்பு மேடு பள்ளமாக இருக்கும், அவ்வளோதான். ஆறுகளினால் கொண்டு வரப்பட்ட களிமண், மணல், வண்டல்களால் உருவாக்கப்பட்ட அடர்ந்த படிவுகளால் ஆனது. ஆறு வந்து கலக்குதா, தண்ணியில் வந்து கலந்தோன்னே ஸ்லோ வேகம் அவ்வளோதான் நின்றோம். லைட்டாக போய் அப்படியே பரவும். ஆறு நின்றதுனால அது கொண்டு வந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகள்லாம் என்ன பண்ணும்? அப்படியே கீழே அப்படியே படிக்கும். ரொம்ப நைஸாக இருக்கும், நைஸ் கிரைன்ஸாக இருக்கும். அப்படியே படிஞ்சு திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதிக அளவில் ரொம்ப காலமாக படிஞ்சிருக்குது. அபைசல் குன்றுகள், அங்கங்கே சின்ன சின்ன குன்று இருக்கும். குன்றுகள், கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறைகள், வட்ட பவளத்திட்டுகள், அட்டோல்ஸ் அப்படிம்பாங்க. பவளப்பாறை என்னன்னு சொன்னோம்ல, என்னது பவளப்பாறை வேணா? அது ஒரு கரையாம்புத்து, கடலுக்குள்ளே வளரக்கூடிய கரையாம்புத்து. கரையான் பார்த்துருக்கீங்களா? ஈசல். அது வாழ்கிறதுக்காக வெளியில் மண்ணில் கட்டுறது. அந்த பாம்பு புத்துன்னு சொல்கிறாங்களா, பாம்பெல்லாம் கட்டாது, கரையான் கட்டும். அது போய் ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கான்னு திங்கிறதுக்காக போகும். உடனே நம்மளால் ஒரு நாள் பார்த்துட்டு அது பாம்பு வளர்கிற புத்துடான்னு பால் ஊற்றுவானுங்க. பாம்பு என்னைக்கு பால் குடிச்சிது? முட்டா பயிலுக்கு தானே நம்ம ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது தான். அது பாம்பு புத்து இல்லை, அது என்னது? கரையாம்புத்து. அதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து கரையான் மாதிரியே ஒரு நுண்ணுயிர் என்ன பண்ணும்? வீடு கட்டும், கடலுக்குள்ளே வீடு கட்டும். அது அப்படியே வளர்ந்து வரும். அது நிறையா உயிரினங்களுக்கான வீடாக மாறிடும். அதுக்கு வீடு கட்டும், அது உள்ளே வாழும். வெளியிலலாம் மற்ற பாசி கீசியெல்லாம் உள்ள மேலே ஒட்டிக்கும், அதிலேருந்து வளரும். அதுக்கு பேர் தானே இது பவளப்பாறை. பவளப்பாறை இப்படி ரவுண்டாக இருந்து நடுவில் தண்ணி இருந்துச்சு கடல் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பவளப்பாறை திட்டுகள், வட்ட பவளத்திட்டு, அட்டோல்ஸ் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் கோரல் ரீஃப். இங்கிலீஷில் என்ன? கோரல். திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையெல்லாம். இதாவது கரையாம்புத்து மாதிரியே வளரும். அதில் மற்ற உயிரினம் இதெல்லாம் செடி கொடியெல்லாம் ஒட்டிக்கும். அதில் எப்படி கண்டத்திட்டு வந்துட்டு உயிரினங்களுக்கு ஆனால் நல்ல வீடோ அது மாதிரி பவளப்பாறைகள் இருக்கிற இடத்துல நிறையா உயிரினங்கள் இருக்கும்.
கரையான் புத்து மாதிரியே இருக்கா, பாம்பு புத்து மாதிரியே. அதெல்லாம் எங்கே இருக்குது? கடல் அடி சமவெளியில் இருக்கும். அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் கடலடி சமவெளிகள் பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் சமவெளியோட மிகவும் பறந்து காணப்பட்டது. அட்லாண்டிக், இந்திய பெருங்கடலை கடலடி சமவெளி ரொம்ப பறந்துருக்கும். ஏனெனில் மிகப்பெரிய ஆறுகளுள் பல இக்கடலில் கலப்பதனால் கடலடி சமவெளி பறந்து காணப்படுகின்றன. எங்கே? அட்லாண்டிக்கு. இதுவும் இந்த அட்லாண்டிக் ஓஷன். இங்கே தான் அமேசான் ஆறு, மிசோரி, மிசிசிபி ஆறு, உலகத்திலே பெரிய ஆறுகள், நிறையா தண்ணி கொண்டு வந்து சேர்த்துருது. கங்கை, பிரம்மபுத்திரா எல்லாம் பறந்துது. அப்போ அது கொண்டு வந்த டஸ்ட் பார்ட்டிகளாம் நான் நிறையா டெபாசிட் பண்ணி அடியில் அபைசல் பிளைன் வந்து பறந்து விரிந்து காணப்படுது. எங்கே? அட்லாண்டிக், பசிபிக்கில். சாரி, அட்லாண்டிக்லேயும் இந்தியன் ஓஷன்லேயும். கடல் அடி பள்ளம், அகலி, ட்ரெஞ்ச் எங்கே இருக்கும்? அது கன்வர்ஜன் பவுண்டரியில். ஒரு கடல் அடி பள்ளம், அகலி, 2 பிளேட் சேர இடத்துல என்ன ஆகும்? மடிஞ்சு எது அடியில் போகும்? கடலடி. டென்சிட்டி அதிகமான ஓசியானிக் பிளேட் அது கீழே இறங்கிடும். சரியா? காண்டினென்ட் பிளேட் மேலே இருக்கும். இந்த இடம் தான் பள்ளம். அப்புறம் இது உருவி என்ன பண்ணும்? மேலே கொண்டு வந்து அங்கங்கே வல்கனோவை கொட்டி சின்ன சின்ன மலைத்தொடர்லாம் உருவாகும். இந்த பள்ளம் கன்வர்ஜன் பவுண்டரியில் போய் பாருங்கள். 7% இருக்காமா பள்ளமே. அப்படியேப்பா, உரைநிலையை விட சற்று அதிகமாக இருக்கும். மைனஸ்க்கு போயிடும். ஏன்னா உள்ளே போக சூரிய ஒளி இருக்காது. சூரிய ஒளி இல்லை அப்படின்னா நான் வெப்பம் இருக்காது, படிவுகளும் இருக்காதுங்க. பெரும்பாலானங்களே வன் சரிவுடன் வி ஷேப்டு வேலையாக இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் அதிகமான நிலநடுக்க மையம் அங்கே தான் இருக்குது, எபி சென்டர். ஏன்? கன்வர்ஜன் பவுண்டரியில் தானே இருக்கும், அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும். தென்சீன கடலின் உறிஞ்சு துளை ஒன்று இருக்காமா, அதுக்கு பேர் என்னவா? டிராகன் துளை. மிக ஆழமான உறிஞ்சு துளை, சுற்றிலும் பாறை மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பள்ளம் இருக்குது. தென்சீன கடல். இந்த சீனா, இதான் சீனா. இது வந்து திபெத் பீடபூமி, இது இந்தியா. தென்சீனா கடல். இது சவுத் சீனா சீன் இருக்கா அங்கே. இது பிலிப்பைன்ஸ். இதெல்லாம் பிலிப்பைன்ஸ்லாம் அடிக்கடி நிலநடுக்கம் வரும் பாருங்க. கடலடி மலைத்தொடர் எங்கே இருக்கும்? டைவர்ஜன் பவுண்டரியில். மெயினாக அது அட்லாண்டிக் ஓஷன் சென்டரில். இது ஃபுல்லாகவே தான் எஸ் வடிவத்தில் மலைத்தொடர் தெரியுதா ஸ்க்ரீனில்? இல்லை, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர். மலைத்தொடர் இரண்டு நிலத்தட்டுகள் விலகி செல்வதனால் டைவர்ஜன் பவுண்டரி. இளம் பசால்ட் பாறைகளால் ஆனது. பசால்ட்னா என்ன அர்த்தம்? அசினோஸ்பியர்லேருந்து மேலே மேக்மா வந்து கொட்டுது, அதெல்லாம் பசால்ட் பாறைன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பிளேட் 2 நகர்ந்துருச்சு, இங்கேருந்து மேலே வந்து கொட்டு உருவானது தானே இது இந்த மலைத்தொடர். இப்போ பூமியில் இளம் பசால்ட்டு பாறைகளால் ஆன நிலத்தோற்றம் எங்கே இருக்குதுன்னு சேர்ப்பாங்க. எங்கே? கடலடி மலைத்தொடர் தான். கன்வர்ஜன் பவுண்டரியில் என்ன ஆகும்? நிலமெல்லாம் அழியும். டைவர்ஜன் அழியுதா? பாறை என்ன ஆயிரும்? உள்ளே போகுதா? கரையும். நிலப்பரப்பு குறைக்கும். அது டெஸ்ட்ரக்டிவ் ஏரியா. இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஏரியா.
உருவாக்கும். புதிய நிலத்தோற்றத்தை பாறையை உருவாக்குது. எது? டைவர்ஜென்ட் பவுண்டரி. மிக விரிந்தும் தனித்தும் காணப்படும் நிலத்தோற்றம், புவி நிலத்தோற்றங்களை. நீளமான மலைத்தொடர் இதுதான். மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரும் கிழக்கு பசிபிக் மலைத்தொடரும் கடலடி மலைத்தொடர்களுள் நன்கு அறியப்பட்டவை. இப்போ நம்ம பார்த்தது அட்லாண்டிக். இது அட்லாண்டிக். அடுத்து என்ன சொன்னால் கிழக்கு பசிபிக். இந்த ஏரியா அதெல்லாம் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் பேத்தோம் கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகாமா. சம அளவு கூடு. ஆழத்தை அளவு பேத்தோம்னா கடலோட ஆழத்தை அளக்கிறதுக்கான ஒரு யூனிட்டு. சம ஆழக்கூடு ஐசோபாத். பேத்தோம் பாத், அது நான் வச்சுக்கோங்க. ஐசோனான்னு அர்த்தம் சமன்னு அர்த்தம். இப்போ இங்கே வட்டம் போட்டான், போட்டுட்டு 1000 -1000 அப்படின்னு போட்டான்னு அர்த்தம் இந்த இடம் ஃபுல்லாக 1000 மீட்டர் ஆழமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சம உவர்ப்பு கோடு ஐசோஹெலைன். உவர்ப்புனா அர்த்தம் உப்பு. கடலில் வட்டம் போட்டு உவர்ப்பியும் 35 அப்படி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏதோ போட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த கோடு போட்டிருக்க இடத்துலலாம் என்ன இருக்குது? ஒரே அளவு உப்பு இருக்குன்னு அர்த்தம். இயக்கங்கள் பெருங்கடல் நீரின் இயக்கங்கள். பெருங்கடலில் நீர் 3 விதமான இயக்கத்தில் ஈடுபடும். ஒன்று அலை, வேவ்ஸ். ரெண்டாவது டைடு, போதம். மூணாவது கரண்ட், கடல் நீரோட்டம். ஓஷன் கரண்ட். ஜியாலஜி யாருமே இல்லை. ஜியாலஜி ஜியாகிரஃபி யார் இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஓஷன் கரண்ட். கடல் அலை அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா வெர்டிகல் மூமெண்ட் ஆஃப் வாட்டர். அதான் கடல் அலை. வெர்டிகல் அதாவது செங்குத்து இயக்கம். கடல் தண்ணி என்ன ஆகுனா இதுதான் கடலினுடைய பரப்பு. கடலுக்கு மேலே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வளிமண்டலம். அங்கே மட்டும் இருக்காது, தண்ணியிலேயே என்ன இருக்கும்? ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் டிசால்வ் ஆகிருக்கும், கார்பன் டை ஆக்சைடெலாம். கரெக்டா? இப்போ என்ன ஆகுது? வளிமண்டலம் நகருது. அதுக்கு பேர் என்ன? காற்று. விண்டு. எதனால் வளிமண்டலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது? லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷரா? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். சரி, இப்படி வளிமண்டலம் நகரும் பொழுது இந்த வளிமண்டலத்துக்கும் இந்த நீர்நிலையினுடைய மேற்பரப்புக்கு நடுவில் ஒரு உராய்வு விசை இருக்கும், ஃப்ரிக்ஷன். உராய்வு விசை, உராய்வு ஃபிசிக்ஸில் பார்ப்போம், இங்கேயும் பாருங்கள். எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு பொருள் மேலே நகர முற்படும் பொழுது இந்த டைரக்ஷனில் அது நகர முற்படுது. கீழே உள்ள பொருள் என்ன பண்ணும்? அதை போகாதன்னு தடுக்கும். அதுக்கு பேர் தானே அது உராய்வு விசை, ஃப்ரிக்ஷன், உராய்வு. இது இந்த பக்கம் நகர முற்படும் பொழுது என்ன பண்ணும்? இது போகாதுன்னு அது ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கும். அதான் ஃப்ரிக்ஷன். அதே ஃப்ரிக்ஷன் தான் அங்கே வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலம் இந்த பக்கம் நகருது. இவருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கும், உராய்வு விசை. போகாதன்னு சொல்லுவோம். இருந்தாலும் அது பிடிச்சி இழுக்கும் இதை, தண்ணியை. அப்போ இங்கே உள்ள வாட்டர் மாலிகுல் அப்படியே மேலே எந்திரிச்சு கீழே இறங்கும். அப்படி அது இது என்ன மூமெண்ட்டு? செங்குத்து மூமெண்டா, படுகடை மூமெண்டா?
வெர்டிகலா ஹரிசாண்டலா? ஆமாம். அப்போ தண்ணி மேலே போயிட்டு கீழே விழுகும். இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்படி மேலே போயிட்டு வரும். அப்படி தண்ணி என்னாவாது, இங்கே உள்ள மாலிகுல் இங்கே வந்து இப்படி ஓடாது இப்படி, ஆனால் அலை தான் ஓடும். தண்ணி என்னாவாது, படுகடையாக ஓடாது. பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி ஓடுற மாதிரி கரையில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஓடாது. தண்ணி என்ன பண்ணும், மேலே எந்திரிச்சிட்டு கீழே உட்காரும். இது இங்கே உட்காந்தோன்னா இங்கே உள்ள தண்ணி என்ன பண்ணும், அதே மாதிரி மேலே எந்திரிச்சிட்டு கீழே உட்காரும். இங்கே உள்ள அஷ்டமொழிகள் மேலே எந்திரிச்சு கீழே உட்காரும். அப்போ பார்க்குறதுக்கு என்ன ஆகும், அலை போகும். அலை அப்படியே போயிட்டே இருக்கும். கடல் அலையின் பொழுது நீர் மூலக்கூறு படுகடையாக நகராது, செங்குத்து இயக்கத்தில் மட்டுமே ஈடுபடும். இந்த அலை தெரியல பார்க்குறோம்ல, அது மட்டும் தான் ஆகும். அலை நகரும், நீர் நகராது. இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த ஃபேன்ஸு நின்றுட்டுருப்பானுங்க. ஃபேனு நின்றுட்டுருப்பானுங்க, கை கோர்த்து நின்றுக்குவானுங்க வரிசையாக. இதில் கேலரியில் எந்திரிச்சு உட்காருவோம். ஒருத்த உட்காந்தானே பக்கத்தில் உள்ள எந்திரிச்சு உட்காருவோம். இப்படி எந்திரிச்சு உட்காருவோம். அப்போ தூரமாக இருந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகும், அலை போகிற மாதிரியே இருக்கும். ஸ்கூலில் பண்ணியிருப்போம். உருப்படியான நல்ல ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா, நல்ல பிடி மாஸ்டர் இருந்தாருன்னா அந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாக செஞ்சுருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரப்போ பண்ணியிருக்கீங்களா? அது அலை இப்படி கை கோர்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு அப்படி சுற்றிட்டு இப்படி உட்காருவான். அப்போ தூரமாக இருந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகும், அப்படி அலை. இவன் நகர மாட்டான், அலை போகிற மாதிரியே இருக்கும். அப்போது கடல் அலையின் பொழுது நீர் படுகடையான இயக்கத்தில் ஈடுபடாது, செங்குத்தான இயக்கம், மேலே போயிட்டு கீழே இறங்கும். அலை மட்டும்தான் என்ன ஆகும், படுகடையாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் அலை, அது ஏன் வீட்டில் பாத்திரம் வச்சுருக்கீங்களே, அதில் கூட அலை வரும் பாருங்கள். தட்டி விடுங்க, அலை வரும். தண்ணி மூவ் ஆகாது, தண்ணி மேலே போயிட்டு இப்படி வரும். அது பார்க்குறதுக்கு அலையாக தெரியும். போய் குளத்தில் கல்லை விட்டு எறிங்க, கல் விழுந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், நாலா பக்கம் மழை போகுதா, தண்ணி மூவ் ஆகாது. தண்ணி மேலே போயிட்டு வரும். ஆற்றல், எனர்ஜி மட்டும்தான் மூவ் ஆகும். நீர் மூலக்கூறு மூவ் ஆகாது. கேள்வி இது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. கடல் நீரானது இயங்கி கொண்டே இருக்கிறது. சரி, அதனாலயா அடுத்தது ஓதம். இதெல்லாம் டீட்டெயில்டாக நாளைக்கு பார்ப்போம். எவ்வளோ முடிக்கும்போது தான் நீங்கள் முடிப்போம். ஓதம், டைடு. நிலா மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை நம்ம பூமி மேலே விழுகும். நிலா மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை இருக்குல்ல, பூமி மேலே இருக்கும். அது பிடிச்சி இழுக்குது, வா வா வான்னு இழுக்குது. இது என்ன பண்ணுது, நான் வரமாட்டேன் அப்படின்னு அது ஆப்போசிட்டில் நிற்கிது. அதனால தான் அப்படி இருக்குது. சரியா? இவங்களோட ஈர்ப்பு விசை. தண்ணி ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்கும். தண்ணி என்ன பண்ணும், டைட்டு தானே பார்த்துட்ருக்கோம். டைட் ஓதம். கடற்கரையில் தண்ணி என்ன ஆகுனாக்கா, இதான் கடற்கரைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி மேலே வரும் ஒரு 6 மணி நேரத்துக்கு. அடுத்த 6 மணி நேரத்துக்கு இதான் ஒரிஜினல் கடற்கரை, அதை விட்டு மேலே வந்துருச்சு இது தண்ணி. அடுத்த 6 மணி நேரத்தில் என்ன, தண்ணி இங்கே போயிடும். எதனால? சூரியன் மற்றும் நிலவு அவங்களுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எது மேலே இருக்குது, பூமி மேலே இருக்குது. இப்போ பூமி மேலே ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகும், கடற்கரையில் மேலே வரும். அடுத்த 6 மணி நேரம் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சி இங்கே போயிடும். அடுத்த 6 மணி நேரத்தில் மேலே வரும். அடுத்த 6 மணி நேரத்தில் உள்ளே போயிடும். கடற்கரையில் அங்கேயே ரெகுலராக இருக்கிறவனுக்கு தெரியும். நம்ம எப்பயாவது போயிட்டு வரோம்ல, போன தடவை போயிருப்பீங்க ஏதாவது பீச்சுக்கு, சொல்லுவான், போன தடவை வந்தப்போ தண்ணி இங்கே இருந்துச்சு, இப்போ பாரு உள்ளே போயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு, தண்ணிலாம் குறைஞ்சிருச்சு. அரசியல்வாதி ஏதோ பண்ணிட்டான்ருவானுங்க கடைசியில். அவன் தானே பாவம், எல்லாத்துக்குமே பலிகடா. ஒன்றும் கிடையாது. நீ போன தடவை போனப்போ உயர் ஓதத்தில் அந்த டைமில் போயிருப்ப. இந்த தடவை போகிறப்ப தாழ் ஓதம் தண்ணி டைமில் போயிருப்ப. தண்ணி அங்கே உள்வாங்கின மாதிரி இருக்கும். இப்படி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மேலே வந்துட்டு போகும். இப்படி கடற்கரையிலேருந்து மேலே வந்துருச்சுன்னா உயர் ஓதம்.
தள்ளி போயிடுச்சுன்னா தாழ்வோதம். இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, இது சதுப்பு நிலமாக இருக்கும், ஓதக்காடுகள் அப்படிம்பாங்க. தண்ணி மேலே வரும்பொழுது சேரும் சகதியுமாயிரும். உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி இருக்கும், உள்ளே போனோன்னா சேரும் சகதியுமாயிரும், ஓதக்காடுகள். இதுக்கு பேர் தான் ஓதம், டைடு அப்படிம்பாங்க. கடல் கரையில் பூமி சூரியன் நிலவனுடைய ஈர்ப்பு விசைனால என்னாகும்? அந்த நீரோட கடற்கரையில் நீர் இருக்கக்கூடிய அளவு என்னாகும்? கடற்கரைக்கு வந்துட்டு உள்ளே போகும். இது 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தண்ணி இங்கே இருந்துச்சுன்னா அடுத்த 6 மணி நேரத்தில் இங்கே போயிடும், அடுத்த 6 மணி நேரத்தில் இங்கே வரும், அடுத்த 6 மணி நேரத்தில் இங்கே வரும். யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன காரணமாக இருக்கணும்? யோசிங்க. அதான் ஈர்ப்பு விசை. ஓகே, அது என்ன 6 மணி நேரத்துக்கு மேலே வருது, 6 மணி நேரத்துக்கு கீழே போகுது? அட்டன் பண்ணவங்களும் யோசிங்க, முன்னாடி அட்டன் பண்ணவங்களும். சரி, அது அடுத்தது கடல் நீரோட்டம். வார்த்தையில் எடுத்துருப்போம் நீரோட்டம், அதுதான் தாய்மொழிங்கிறது. நீரோட்டம், நீர் ஓடி கடலுக்குள்ளேன்னா அவன் தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு திசையில், அதான் கடல் நீரோட்டம். ஓஷன் கரண்ட். பேர் கிரில்ஸ் யூஸ் பண்ணுவான் பாருங்க, நான் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் மாட்டிக்கிட்டேன் அதனால் கஷ்டப்படுறேன் அப்படிம்பா. நம்ம தானே பேர் கிரில்ஸ் பார்த்துருக்கீங்களா? நீரோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணி கடல் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்குது, அலை தான் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு. அலை இல்லை, தண்ணி மூவ் ஆகாது. கடல் நீரோட்டம் அது பாட்டில் என்ன ஆகுது? ஒரு திசையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நீரோட்டம்லாம் நம்ம இந்திய கடற்கரையில் இருந்த ஆமைங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நீரோட்டத்தில் அது போயிட்டு வரும். அதனால தான் தமிழர்கள் பார்த்தோம்னா வரலாறுலாம் பார்த்துருப்போம், ஆமைக்கும் தமிழர்களும் ரொம்ப உறவு இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டானுங்க, ஆமைக்கு நமக்கு ஆகாத மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆமைக்கும் தமிழர்கள் நிறைய தொடர்பு இருக்குது. எப்படியெல்லாம் உன்னோட தொடர்பு, உன்னோட அறிவு வளர்ச்சியெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் உனக்கு அசிங்கமாக்கிட்டான். அவனுக்கு கொண்டு வந்த, அவனுக்கு புனிதமானதான் கொண்டு வந்து உன் தலையில் கட்டிட்டான். நீ அறிவு வளம் இதெல்லாம் எதில் பெறியோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டான். அதில் ஒன்று தான் இது எருமையெல்லாம் வளத்தை குறிக்கிறது. எருமையெல்லாம் பிடிக்குமா? இப்போ நமக்கு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. எருமையெல்லாம் வளம். சங்ககால இலக்கியங்களில் பாருங்கள், எருமை ஒரு இடம் வளமாக இருக்குது, நல்ல தண்ணி வளம் எல்லாம் இருக்குன்னா அங்கே எருமை நீராடியது அப்படின்னு ஓடுவான். அது அப்புறம் ஆமை பூந்த வீடும் அமினா பூந்த வீடு என்ன ஆகுது? ஆகாது. ஆமை இந்த ஆமை போதில் கடல் நீரோட்டம் அதில் தான் போய் இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ராவெல்லாம் போய் அங்கேருந்து பொருள் வாங்கிட்டு வந்து வியாபாரம் செஞ்சான். அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. இல்லை கடவுள் பேரை சொல்லி, நம்மளும் முட்டாளாக இருந்தோம். கடவுள் பேரை சொன்னால் பேசாமல் கேட்டுட்டு போகிறது, கேள்வி கேட்குறதில்ல. சரியா? சரி பாருங்கள், அந்த மாதிரி அப்போது இந்த கடல் நீரோட்டத்தை வச்சு தான் அந்த ஆமையெல்லாம் போகும். நியூஸ்லலாம் வரும் பாருங்கள் அதெல்லாம். சரி, அப்போ இப்படி 3 விதமான அது இது வெர்டிகலாக மூவ் ஆகுது, கடல் அலை. அடுத்தது ஓதம், கரையில் தண்ணியோட அளவு மேலே வரும், அடுத்து கீழே போகும் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இதுக்கு யார் காரணம்? சூரியன் நிலாவோட ஈர்ப்பு விசை. அலைக்கு யார் காரணம்? வளிமண்டலம். வளிமண்டலத்துக்கும் நீர்பரப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய உராய்வு விசை இருந்தால் தான் வேலை நடக்கும், இல்லை நடக்காது. ஃபிசிக்ஸில் பார்ப்போம். அடுத்தது கடல் நீரோட்டம். ஆறு என்ன பண்ணும்? கடலுக்குள்ளே தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அதான் நீரோட்டம். சரியா? ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். சரி, கடல் நீரானது இயங்கி கொண்டே இருக்கிறது. இதான் இந்த மாதிரி. அதுவும் இங்கே இருக்கிற கடல் நீரோட்டம் பூமத்திய ரேகை பகுதி பார்க்குறோம்ல, அது எங்கே வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க, துருவ பகுதி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வரும். கடற்கரை ஓரமாகவே துருவ பகுதி வரைக்கும் போயிட்டு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அதெல்லாம் இங்கேருந்து கிளம்பி இப்படி போயிட்டு அங்கே போய் சேரும். இதனால் நிறையா இம்பேக்ட் இருக்குங்க. இங்கேருந்து போயிடுச்சா, அப்போ இங்கே பள்ளமாகும், அப்போ இங்கேருந்து கிளம்பும் ஒன்று ரவுண்ட் அடித்து இப்படி வரும், இப்படி இப்படி வரும், இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இதில் நிறையா எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி இங்கேருந்து வந்துச்சுல, ஒன்று வட அரைக்கோளத்துக்கு போச்சு, இன்னொன்று தென் அரைக்கோளத்துக்கு இப்படி வரும், ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு.
சும்மா இல்லை, பூமி முழுவதும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னென்ன இம்பேக்ட் பார்ப்போம். வெப்பநிலை இந்த இயக்கத்துக்கு காரணம் வெப்பநிலை. அந்த இடத்துல எவ்வளோ வெப்பம் இருக்குது, உவர்ப்பியம், உப்பு எவ்வளோ இருக்குது, அடர்த்தி. உப்பு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், அடர்த்தி, நீரோட அடர்த்தி அதிகமாகும். சூரியன், நிலவின் ஈர்ப்பு சக்தி, நிலவு மற்றும் சூரியனின் ஈர்ப்பு சக்தி, அதை சேர்த்து சொல்லிக்கங்க. மற்றும் காற்று. இப்போ இதான் என்ன பண்ணுது, கடல் நீரை ஒரு இடத்துல எல்லாமே இயங்கிக்கிட்டே இருக்க வைக்குது. கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நடைபெற காரணமாக இருக்கிறது. கடல் ஓதம்லாம் கிடைமட்டமாக நகரு, கடல் நீரோட்டம் கிடைமட்டமாக நகருது. இங்கிலீஷில் ஹரிசாண்டல். புரிஞ்சுக்கங்க, இங்கிலீஷ் ஒரு விஷயமே இல்லை. தமிழில் புரிஞ்சுன்னா இங்கிலீஷ் ஒன்றுமே இல்லை. ஹரிசாண்டில் அப்படின்னானது கிடைமட்டம். வெர்டிகல் அப்படின்னா செங்குத்தா. கடல் அலை எப்படி இயங்குது, செங்குத்தா மேலே வேணும். வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நடைபெறுகிறது. அது காரணம் யார், அங்கே உள்ள தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, அங்கே அதில் இருக்கக்கூடிய உப்போட அளவு, அதோட டென்சிட்டி, சூரியன், நிலவினுடைய ஈர்ப்பு விசை, ரெண்டு மற்றும் போட்டுக்கோங்க. மற்றும் இங்கே வரணும். சூரியன் மற்றும் நிலவின் ஈர்ப்பு விசை மற்றும் காற்று போன்றவை. இது ரெண்டுக்குமான இணைப்பு வார்த்தை இங்கே மற்றும், இங்கே போடுற மற்றும். இது என்டையர் இதுக்கான கடைசி வார்த்தை அந்த மற்றும். சரியா? சரி. கடல் அலைகள், அலையை பார்ப்போம். அலைகள் எல்லாம் நாளைக்கு பார்ப்போமா? போதும், இன்னைக்கு நாளைக்கு அது எல்லாத்தையும் பார்த்தலாம்.